ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசையில் ஒரு 4 வகை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. 2 அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 5 hours ஊறணும். அரை அளவுக்கு உளுந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 5 hours ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு ஒரு 3 to 4 hours இதை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா இது மூணுத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாஸ் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு எண்ணெயோடு சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு இருக்கோம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நறுக்கியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதை கரண்டியெல்லாம் ஸ்மாஷ் பண்ண முடியாது. அதனால் பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கம்பு மாவை எடுத்து நல்லா புளிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா? 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. அதை எடுத்து மெல்லிசா தோசை இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. நம்ம ஹோட்டல்லலாம் மசாலா தோசை ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான். பட்டர் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா கீ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்லாம் இந்த மாதிரி பட்டர் போட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு ஹாஃப் சைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. பொடிசா கட் பண்ண வெங்காயம் தூவிக்கோங்க. அதை மசாலாவோட ஸ்ப்ரெட் அப்படியே அமுக்கி விட்டுட்டு திருப்பி அப்படியே சர்வ் பண்ணிவிடுங்க. கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் கம்பு மாவில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன தோசையை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க.
நான் ஒருத்தர்கிட்ட இருந்து 4 தோசைக்கும் 4 கமெண்டும் எதிர்பார்க்குறேன். வாங்க இப்போ மசாலா ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஹோட்டல் ஸ்டைல் தான். அதே கம்பு மாவு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மொத்தமாக அதாவது குண்டா ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் மாதிரி பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா ஒரு சாஸ், டொமேட்டோ சாஸ் மாதிரி, அந்த சட்னியை மேலே கொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுனால ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட்டு. நம்ம ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது பசங்க வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு சமாளிக்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க வித்தியாசமாக. ஸோ இந்த தோசையை எண்ணெய் விட்டு நல்லா சுட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கீ கூட விட்டுக்கோங்க. ஸோ தோசையை திருப்பி போட்டு மறுபடியும் பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பேக் சைடில். இது கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பின்னாலையும் பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறது. வாசனை செமையாக இருக்கும். பட்டர் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ஹெல்தி. திருப்பி போட்டு இப்போ எடுத்து அப்படியே சட்னியோட சர்வ் பண்ணிடுங்க. இந்த தோசை பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மசாலா ஊத்தாப்பம். ஆக்சுவலாக இதுவும் மசாலா ஊத்தாப்பம் தான். மசாலா தோசை நம்ம லாஸ்ட்டில் சுடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்பு பீஸா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே கம்பு மாவை எடுத்துக்கோங்க. ஒரே மாவில் 4 வெரைட்டி செஞ்சுருக்கோம். மாவு விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது குண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச அந்த டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லைங்களா, தக்காளி சட்னி, அதை வந்து மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் மேலே முள்ளில்லாமல் எடுத்து பார்த்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிடிக்கிறவங்கன்னா அப்படி செஞ்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் பிடிக்கணும், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நான் எடுத்துருக்கிறது கேப்சிகமும் தக்காளியும் வெங்காயமும் எடுத்திருக்கேன். தக்காளியும் கேப்சிகமும் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் பீஸாக்கு போடுவாங்க. ஸோ அதை நல்லா இந்த மாதிரி துருகி மேலே விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன சீஸ் அவைலபிளாக இருக்கோ அதை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பீஸா ஹர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதை வந்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ண காஞ்ச மிளகாவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கணும், அவ்வளோதான். பீஸா ஹப்ஸ் மிக்ஸ்டு ஹப்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. இதுக்கு மேலே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிடுங்க. இல்லை பிள்ளைங்க அட்டகாசம் பண்ணுதுங்க. வெளியே என் பையன் பண்ணுற அட்டகாசம் உள்ள வரையும் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ
இது வந்து மும்பை சைட்லலாம் ரோட் சைடில் செய்வாங்க. இதுக்கு பேர் மசாலா தோசை. கம்பு மாவு எடுத்து இந்த மாதிரி மொத்தமாக விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கேப்சிகம், தக்காளி இதெல்லாம் இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பீஸா சாஸ்க்கு சாஸ் போட்டிருந்தேன், டொமேட்டோ சாஸு. இதில் வந்து சாஸ் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் டேஸ்ட்டில். பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரெட் பேப்ரிக்கா இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்கோங்க. இது சீரகத்தூள் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. இது மிளகாய் பொடி, சில்லி பவுடர், அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுட்டு குக் ஆனதும் சர்வ் பண்ணிடலாம். இது உண்மையிலேயே ரோட் சைட் ஃபுட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு இது பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பேர் மசாலா ஊத்தாப்பம். என்னோட ரெசிபி பிடிச்சவங்க இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பப்போ என்னோட வீடியோஸ் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.